ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் வெனிதா ஹவுஸ் குக்கிங் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இவங்க சேனலை ரீசெண்டா விசிட் பண்ணி பார்த்தேன். இவங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 3000 வீடியோக்கு மேல போட்டிருக்காங்க. ஆனா ஆவரேஜா இப்ப அவங்களுக்கு 5000 6000 வியூஸ் தான் வருது. நான் இவங்க சேனல்லாம் ரிவ்யூ பண்ண வேணாம்னு தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா அதுல ரிவ்யூ பண்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பேஜ்ல இவங்க சேனலை ரிவ்யூ பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ரீசெண்டா அந்த வெனிதா ஹவுஸ் குக்கிங் சேனல்ல சேர்ந்தவங்களே அவங்க சேனலை பற்றி ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அவங்க சேனலை இப்ப நான் ரிவ்யூ பண்றேன். இந்த சேனலை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சிம்பதி சேனலுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த சிம்பதி வியூஸ்லாம் வாங்குவாங்க பாத்தீங்களா, அனுதாபப்படுற மாதிரியே பேசி வியூஸ் வாங்குற ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில தான் இவங்களும் வராங்க. ஊரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, நிறைக்குடம் தழும்பாது குறைக்குடம் தழும்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்க பேசாம கம்முன்னு இருப்பாங்க. இந்த அறக்குறையா விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஓவரா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லா விஷயத்திலயும் மூக்கு நுழைப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க என்னமோ வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்ச மாதிரியும் இவங்களுக்கு வாழ்க்கைய பத்தி நல்லா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கிளாஸ் மட்டும் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் கிடையாது. இதையும் நான் ஏன் சொல்றேன்னா, நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கன்னு இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா அவங்க சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் பாருங்களேன், அவங்க சமைக்கிறதுக்கு நிறைய எண்ணெயை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டாங்க, ஒண்ணுக்கு மேற்பட்ட நான்வெஜ் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்தியா. அதனால அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிங்க. அந்த அட்வைஸை நம்ம ஃபாலோ பண்றோமான்னு அதை யோசிக்கணும். ஏதோ வீடியோவுக்காக வியூஸ்க்காக ஏதோ பேசலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இன்னொன்னு சொல்றேன் மேடம், தயவு செய்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க மேடம். அவங்க வாழ்க்கை முறைய வாழ்றதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரியும் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற மாதிரியும் நீங்க எல்லாம் பர்ஃபெக்டா பண்ற மாதிரியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அது மாதிரி இன்னொன்னு பண்றீங்க, பெண்கள் நம்மளெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம கையில காசு இருக்கணும், நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், ஆண்களோட பெண்கள் எங்கேயோ போயிட்டாங்க, எல்லா துறையிலும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா கூட நம்ம இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பேர்ல 2 பெண்களை தான் தலைமை தாங்க வச்சிருக்காங்க. அவங்க தான் பயங்கரவாதிகளோட இருப்பிடத்தெல்லாம் காலி பண்ணிருக்காங்க. உலகம் அப்படி போயிட்டு இருக்கு மேடம். நீங்க என்னமோ சம்பாரிங்க, கையில காசு வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் இதையே பேசிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு முதிர்ச்சியும் அறிவும் தேவைப்படுது. அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க போற போக்குல கேமராக்காக ஏதோ அட்வைஸ் என்ற பேர்ல ஏதோ பண்றீங்க, ஏதோ சொல்றீங்க. தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னொன்னு பாருங்களேன், அவங்க வீடியோக்கு வைக்கிற டைட்டில்லாம் ரொம்ப காமெடியா தான் இருக்கு. ரொம்ப இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் என்ற பேர்ல இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க. அவங்க வீடியோக்கு வச்சிருக்க டைட்டில் நான் கொஞ்சம் சொல்றேன் பாருங்களேன். நம்மை மாற்றும் சக்தி நம்மிடம் தான் இருக்கிறது. என்னடா இது, நம்ம கிட்ட இருக்காம வேறொருத்தவங்கள்ட்ட இருக்குமா என்ன? பாருங்களேன், நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை நல்லவையாக இருக்க வேண்டும். என்னமா அது கலர் கலரா டிராமா விடுற மாதிரி நீங்க கலர் கலரா டைட்டில் வைக்கிறீங்க. இன்னொரு டைட்டில் வச்சிருப்பாங்கங்க, கெட்ட குணங்களையும் நாம ஏத்துக்க வேணும். நான் கேக்குற இந்த டைட்டில் மூலம் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு தெளிவில்லாத சிந்தனையில தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மேடம், உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சா குக்கிங் மட்டும் பண்ணி அதுல ஆரோக்கியமான விஷயத்த சொன்னா போதும். ஆனா நீங்க அதுல அட்வைஸ் என்ற பேர்ல மத்தவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்றீங்க. அதனால இப்படி என்னென்னமோ பேசுறீங்க, என்னென்னமோ பண்றீங்க. ஆனா உங்க குழந்தைங்களெல்லாம் சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் ஏன் தெரிய மாட்டுது?
எல்லா வீடியோவிலையும் உங்க குழந்தைகளை காட்டுறீங்க. உங்களை குழந்தைகளை வைத்து வீடியோவும் போடுறீங்க. பொறுப்பான வீடியோக்கள் போடுற யாரும் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது அவங்க படிக்கிற வயசு. நீங்க அவங்க வீடியோக்குள்ள வலுக்கட்டாயமாக இழுத்து அவங்கள சோஷியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்றீங்க. அப்புறம் ஒரு நாள் நைட்டு எழுந்திரிச்சிட்டு ஒரு சோகமான ஃபேஸ் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, ஹோம் சீசன் வித் லவ் சேனலை பற்றி சொல்லியிருப்பீங்க. ஏமா, அவங்களே ரொம்ப சோகத்துல ஒரு இழப்பை சந்திச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் என்ற பேர்ல உங்க மேல அனுதாபத்தை தேடிக்கிறீங்க. அதையும் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்புறம் வெயிட்லெஸ் என்ற பேர்ல என்னென்ன வீடியோவோ போடுறீங்க. ரொம்ப கஷ்டப்படாம வெயிட்டை குறைக்கலான்றீங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா சரசரன்னு வெயிட் குறைஞ்சிடும்ன்றீங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க ஃபாலோ பண்ற டயட்டை கொடுங்கன்றீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியல, என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியல. ரஃபா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு மற்ற வீடியோஸ் பார்த்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோவா போடுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த உணவை உங்க குடும்பத்துக்காக நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்க. அதை எங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி உங்க வாழ்க்கை முறை வேற, பாக்குறவங்க வாழ்க்கை முறை வேற. அதே மாதிரி நீங்க செய்யறதெல்லாம் செய்யணும்னு மத்தவங்க மேல திணிக்காதீங்க. ஓவராலா சொல்லணும்னா இந்த வினிதா குக்கிங் சேனல் ஒரு சிம்பதி சேனல். இமோஷனலா வியூவர்ஸை ட்ராப் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீடியோக்கள்னால எந்த பயனும் கிடையாது. ஏன்னா பயனுள்ள வீடியோக்கள் எதுவுமே அவங்க பதிவிடுவது கிடையாது. அவங்கள முன்னிலைப்படுத்தியும் அவங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி தான் நிறைய வீடியோக்கள் பதிவிடுறாங்க. அதே மாதிரி தனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்க வீடியோக்களை பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் மேடம், நீங்களே கேட்டுக்கிட்டீங்க உங்க சேனலை ரிவ்யூ பண்ண சொல்லி. ஒழுங்கா ரிவ்யூ பண்ணிருக்கேனா மேடம்? எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டா சொல்லிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அது பாக்குற வியூவர்ஸ்க்கும் நல்லாவே புரியும். இதன் மூலம் பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சமூக பொறுப்பு இல்லாம வீடியோ போடுறவங்க வீடியோக்களை பார்க்க வேணாம். ஏன்னா இவங்கெல்லாம் அவங்க பொழுத கழிக்கிறதுக்காக தான் வீடியோ பதிவிடுறாங்க. அப்புறம் யூடியூப்ல வருமானம் வருது என்பதற்காக ஏதோ பேசுறாங்க, ஏதோ பண்றாங்க. எனவே பார்க்குற வியூவர்ஸ் பொறுப்பாயிருங்க. இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து விலகியே இருங்க. இந்த மாதிரி சேனலை என்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் குடும்ப நாடக வீடியோக்கள் மூலம் அவங்களுடைய எல்லா நெகட்டிவிட்டியும் நம்ம மேல திணிச்சிருவாங்க. எனவே பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனல்ல ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.